தங்க நகைகளை எப்படி குறைஞ்ச விலைக்கு வாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் 5 பவுன் சேர்த்தது எப்படி வீடியோட லிங்கை நான் ஐகான்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக்குகளை ஃபாலோ பண்ணியும் சில பேர் நகைகளை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த சில விஷயங்களை மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. நம்ம தங்க நகையை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா ஸ்கீம் போட்டிருக்கோம். இன்னொன்னு பழைய நகையை நம்ம அடகு வச்சு அதுல கிடைக்கிற அமௌண்ட் மூலயமா நகை வாங்கிருக்கோம். இந்த மாதிரிலாம் நம்ம ஏன் தங்க நகைகளை வாங்கி சேர்க்கணும்? ஏன்னா தங்க நகையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டு தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் ஏன் நம்ம தங்க நகைகளை வாங்கி சேர்க்கணும்? ஏன்னா சில பேரால எஸ்ஐபி, ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. அதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. அதை பத்தின நாலேஜ் நமக்கு இல்லை, நம்மளை ஏமாத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. நீங்க கேட்கலாம், அந்த பணத்தை நம்ம வீட்லயே சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாமே. அந்த பணத்தை நீங்க வீட்டுல சேவ் பண்ணாலும் அதோடைய பணவீக்கத்தால அதோட மதிப்பு உயர போறது கிடையாது. ஸோ இல்லை நான் பேங்க்ல கொண்டு போய் எஃப்டியோ இல்லை நான் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ பண்ண போறீங்க அப்படின்னா பேங்க்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கறது கிடையாது. சரி, நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல எனக்கு சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் சில வித ரூல்ஸ் வச்சிருக்காங்க. என்னன்னா நீங்க 5 இயர்ஸ் இல்லைன்னா 1 இயராவது மினிமம் அவங்க டைம் பீரியட் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். அதுக்கு இடையில நீங்க எடுக்கும் போது அந்த பீரியட் முடிக்கிறதுக்குள்ள நீங்க எடுக்கும் போது அதோடைய இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா நகைகளை சேர்த்து வைக்கிறது ஒரு சிறந்த வழியா தான் தோணுது. இப்போ தங்கத்தோட விலை அதிகபட்சம் 9,000 தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்மளால எப்படி குறைஞ்ச பணத்துல நம்மளால தங்க நகை வாங்க முடியும்? நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ல எல்லாம் தங்க நகைகளை அடகு வைப்பாங்க. அந்த நகைகளை அடகு வைக்கும் போது அவங்களுடைய சில பல காரணத்தினால சூழ்நிலைனால என்ன ஆயிடும், அவங்களால அதை திருப்ப முடியாம போயிடும். அதாவது அந்த நகையை எடுக்க முடியாம போயிடும். அவங்களுக்கு எத்தனையோ தடவை 3 தடவை ஏதோ நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் கொடுத்தும் அவங்க அதை எடுக்க வரலைன்னா அப்போ அவங்க அந்த நகையை என்ன பண்ணுவாங்கன்னா ஏலம் விடுவாங்க. அந்த ஏலம் விடுற நகையை தான் நம்ம இப்போ இதை வாங்குறத பத்தி பேச போறோம். நம்ம தங்க நகைகளை வாங்கி சேர்க்கறது மூலமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நிலமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் நம்ம அதை விற்கிறதுக்கு தேடி அலைஞ்சு அதுக்கு பல இடத்துல நமக்கு வெயிட் பண்ணும். அதுக்கு உடனே நமக்கு பணம் கிடைக்காது. இதே நீங்க தங்க நகைகளா இருந்தா நீங்க கொண்டு போய் பேங்க்லயோ இல்ல சேட்டு கடையிலயோ எங்க நீங்க கொடுத்தாலும் உடனடியா உங்க கையில என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். இதுக்காக தான் எல்லாருமே தங்க நகைகளை வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காமிக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது ஒரு விதமான ஒரு ட்ரிக் தான். இது எல்லாரும் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. சில ஒரு எக்ஸ்பர்ட்டானவங்க தான் இது பண்ண முடியும். நான் கேட்ட சில பேங்க்ல சொன்ன விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல அடகு வைக்கிற நகை சில பேரால சூழ்நிலை காரணமால என்ன பண்ண முடியாது, திருப்ப முடியாம போக வேண்டிய காரணம் வந்துரும். சோ அவங்களுக்கு நிறைய நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆனாலும் அவங்களால எடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஒரு ஏலம் விடுற அளவுக்கு போயிடும். அந்த ஏலம் விடுற நகையை வாங்குறது தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த ஏலம் எப்படி விடுவாங்க, அதை நம்ம எப்படி வாங்க முடியும் குறைஞ்ச விலையில, அது வாங்குறது நமக்கு லாபமா நஷ்டமாங்கிறத நம்மளால வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியும். ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்ம அந்த பேங்க்ல இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம ஒரு மெம்பரா ஆட் ஆயிருக்கணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு விதமான ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணி அதுக்கான ஒரு மெம்பர்ஷிப்பா நம்ம அதுல இருக்கணும். கட் ஆயிக்கிறேன்னு சொல்லும் போது நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சில பேங்க்ல சொல்றாங்க. உங்களுக்கு எந்த பேங்க் அங்க நியர்பை இருக்குதோ, நீங்க எதுல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல நீங்க விசாரிச்சு பாருங்க. அவங்க உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க, நீங்க இந்த பணம் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவீங்களா. ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும், டெபாசிட் அமௌண்ட் இருக்கும். ஸோ ஒரு பேங்க்ல இப்ப நான் ஒரு 10,000 ரூபான்னு சொல்றேன்னா அதே 10,000 ரூபாய் தான் அங்கேயும் இருக்கும். நீங்க போய் அந்த பேங்க்ல ஃபைட் பண்ண முடியாது. ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டெபாசிட் அமௌண்ட் இருக்கும். அவங்க இதுக்கு தனிப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். நான் இப்ப சொன்னது எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயம் தான். அதுல மெம்பரா இருக்கும் போதுதான் நமக்கு இந்த மாதிரி விஷயத்துல கால்ஃபர் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நகை அடகு வச்சவங்களுக்கு எப்படி நோட்டீஸ் வீட்டுக்கு வருதோ அதே மாதிரி உங்களுக்கும், அதாவது நீங்க இதுல மெம்பரா இருக்கிறீங்கும் போது உங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, மெசேஜோ இல்ல ஒரு நோட்டீஸ் மாதிரியோ இல்ல பேங்க்ல இன்ஃபர்மேஷன் போர்டுல அதை டீட்டெயில் கொடுப்பாங்க. எப்போ ஏலம் விட போறோம், எந்த நகை, எந்த பவுனு, எத்தனை சவரம் இருக்கு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த போர்டுல எழுதுவாங்க. இல்லைன்னா இன்னும் சில பேரு நியூஸ் பேப்பர்லயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்குறது ஒரு செக்யூரான்னு கேட்டா 100% செக்யூர் தான். ஏன்னா இது கவர்மெண்டோட அப்ரூவ்ட் ஏலம் விடுவாங்க. ஏன்னா அவங்க அடகு வச்ச நகையை அவங்களால திருப்ப முடியாதுங்கிற சூழ்நிலையில தான் அவங்க ஏலம் விடுறாங்க. ஏலம் விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, பேங்க் எடுத்துப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க,
ஒரு 6 மாசம் வந்து அவங்களும் வந்து ரொம்ப பணக்காரவங்கலாம் கிடையாது. நடுத்தர ஒரு மிடில் கிளாஸ் தான். ஆனா அவங்க வந்து ஒரு நாள் வந்து நல்ல ஒரு பிரேஸ்லெட் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. திருப்பி ஒரு 9 மாசம் கழிச்சு பார்த்தா அவங்க கழுத்துல நல்ல பெரிய செயின் போட்டிருக்காங்க. நிறைய நகைகள் வந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இது புதுசா எப்படி இந்த மாதிரி சேர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க சேர்த்து வாங்கல. இது இந்த மாதிரி ஏல விடுற நகை நாங்க எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம். அது வந்து கம்மியான விலைக்கு நம்ம கடையில போய் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமான விலை கிடைக்கும். ஆனா இது அந்த நகைக்கான தரத்தோட மதிப்புக்குள்ள ரேட்ட வந்து ஏலம் விடுவாங்க. குறைஞ்ச விலைக்கு விடுவாங்க. அத நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அப்ரைசல் கிட்ட போய் அந்த பேங்க்ல இருக்கிறவர் கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவரு என்ன சொன்னார்னா, இதுல லாஸும் ஆக வேண்டிய சான்ஸ் இருக்குது. இதுல பெனிஃபிட்டும் இருக்குது. அப்படி லாஸ்னா ஒரு ரூ. 20,000 நகையை நீங்க ஒரு 30,000 40,000 குடுத்து வாங்கும்போது, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ங்கிறது ஒரு லாஸ்ட் விஷயம் தான். சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். வந்து சிட்டி சைட விட கிராமத்து சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதிக ஒரு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏல விடுற நகையை நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன இருக்குன்னா, நம்ம அடகு வச்ச நகையை திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை மட்டும்தான் அவங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அப்படி எடுக்க முடியலன்னா அது போனது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் போயிடுவாங்க. இது வந்து 1, 2 பேர் தான் இந்த ட்ரிக்க தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, இதுல மெம்பர் ஆட் பண்ணிருப்பாங்க. இன்னும் பார்த்தா ஒரு 5 பேர் அவங்களே மெம்பரா ஆட்கள கொண்டு போய் வச்சுட்டு, இவங்களுக்குள்ளேயே வந்து அந்த பேசி அந்த நகைய எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இதே நீங்க ஒரு கூட்டுறவு வங்கி, அப்புறம் நெறைய கவர்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி இடத்துலலாம் பண்றது உங்களுக்கு செக்யூரான விஷயம். இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இப்போ இந்த நகைய நீங்க எடுக்கிறது இப்படிதான் எடுப்பாங்க. அதுல ஆனா நீங்க எல்லாராலயும் எடுக்க முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மெம்பர் ஆகணும். டெபாசிட் அமௌண்ட் கட்டி அதுல மெம்பர் ஆகும்போது, உங்களுக்கு மெசேஜோ இல்ல நியூஸ் பேப்பரோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க போய் இந்த ஏல விடுற நகைய நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எப்பெல்லாம் ஏலம் விடுறாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி அனுப்ப ஆரம்பிப்பாங்க. இது ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய ரூல்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஆனா பேசிக்கான ரூல்ஸ்ன்னு பார்த்தா இதுதான். So, நமக்கு இந்த மாதிரி அமௌண்ட் இருக்குது. எனக்கு இதுல வந்து நல்லா ட்ரிக் வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கும்போது நீங்க உங்களுடைய வீட்ல இருக்க குடும்பத்துல இருக்கவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம், இதுல ஜாயின் பண்ணி இப்படியும் நகைகளை எடுக்க முடியும். அந்த நகையை வந்து நீங்க யூஸ் பண்ணாம இந்த மாதிரி பிளட்ஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம், நகையை வந்து ஓல்டு நகை கொடுத்து நியூ நகை வாங்குற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க அப்படி யூஸ் விஷயத்த பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, இதுல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2, 3 வாட்டி இந்த ஏலம் பண்ற விஷயத்த நீங்க நேர்ல போய் பாருங்க. அந்த ஏலம் எப்படி எடுக்குறாங்க? அந்த ஏலம் எடுக்கும்போது என்னென்ன பண்றாங்க? என்ன ப்ரொசீஜர் இருக்கு? அப்படிங்கிறத இத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க அதுல சேரலாமா? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். நகைய வந்து அடகுக்கு எடுக்கும்போது அது பியூரிட்டி செக் பண்ணி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம யாரையும் இப்ப நம்ப முடியாது. ஸோ நீங்க அந்த தரத்த பார்க்கறதுக்கு அந்த நகையோட தரம் என்ன? அதாவது பியூரிட்டி என்னங்கிறத நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லையா, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா, நீங்க போய் பியூரிட்டி செக் பண்றதுக்காக அவங்க கிட்ட கேட்கலாம். அந்த பியூரிட்டிலாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நகை உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதுக்கப்புறம் அத ஏலம் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பணத்துக்கு அடிமையாவது எப்படி அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.